கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, உங்கள் யாவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். प्रभु में मेरे प्रिय भाइयों और बहनों, आप सभी को प्रभु यीशु मसीह के नाम से मैं धन्यवाद देता हूँ. இப்படியாக ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பாக சில வசனங்களை வாசித்து தியானித்த பிறகு கர்த்தருடைய ஆராதனை செய்வோம். अब हम आराधना में जाने से पहले कुछ वचनों को हम पढ़ेंगे और उसका अध्ययन करेंगे. उसके बाद हम आराधना में जाएंगे. இதற்காக ஏசாயா தீர்க்க புஸ்தகம் इसके लिए हम निकाल लेंगे यशायाह का पुस्तक 24 அதிகாரம் முதல் 6 வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 24वां अध्याय और उसका पहले 6 वचनों को हम बारी बारी से पढ़ेंगे. அவரவர்கள் பாஷையில் வாசிக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். अपने अपने भाषाओं में आप सभी पढ़े, मैं नम्रता से विनती करता हूँ. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பழமையாக்கும், அதை கவிட்டு அதன் குடிகளை சிதறடிப்பார். और जैसी यजमान की वैसी याजक की, जैसी दास की वैसी स्वामी की, जैसी दासी की वैसी स्वामिनी की, जैसी लेने वालों की वैसे बेचने वालों की, जैसे उद्धार देने वालों की वैसे उद्धार लेने वाले की, जैसे ब्याज लेने वाले की वैसे ब्याज देने वालों की, सबों की एक ही दशा होगी. தேசம் முழும் கொள்ளையாக்கி முற்றிலும் வெறுமையும், இது கர்த்தருடைய எல்லாருக்கும் கர்த்தருடைய சொன்ன வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. पृथ्वी विलाप करेगी और मुरझाएगी, जगत कुम्हालाएगा और मुरझा जाएगा, पृथ्वी के महान लोग भी कुम्हाला जाएंगे. தேசம் தன் குடிகளின் மூலமாக தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபடுகை நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். इस कारण पृथ्वी को शाप ग्रसेगा और उसमें रहने वाले दोषी ठहरेंगे, और इसी कारण पृथ्वी के निवासी भस्म होंगे और थोड़े ही मनुष्य रह जाएंगे. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். परमेश्वर इन वचनों को आशीष करने में दे. परमेश्वर की सहायता के लिए प्रार्थना करेंगे. எங்களை நேசி நல்ல ஆண்டவரையும் திரு போற்று வாய்த்துங்கத்தை மட்டுமா கத்தவை எங்களோடு இந்த பயணத்தை கிருபிக்காவும் திரு ஸ்தோத்திரம். இப்போது பாடின பாடல்கள் கத்தவை ஆசுவத்தை கிருபிக்காவும் திரு ஸ்தோத்திரிக்கிறங்கத்தவை இப்போது வாசித்த வேத பாகத்துக்கு ஜெபிக்கிறோம். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் கத்தவை 24 அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசிக்கும்படி கத்தவை நீர் கொடுத்த கிருபிக்காவும் திரு ஸ்தோத்திரம். தியானிக்கும் போது அடியனை கத்தவை உடைய வாழோட வார்த்தையாக இருந்து கத்தவை அடியனை போதிக்கு ஜெபிக்கிறோம். முழுப்ப தாசனோடு இருந்து வழிநடத்துமாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் வந்திருக்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசுவத்தை பலப்படுத்தி காத்து வழிநடத்துமாக ஜெபிக்கிறோம். உடைய மெல்லிய சத்தம் மாத்திரம் கத்தவை எங்கள் காதுகளுக்கு தோணிக்கத்தக்க நீர் உதவிசயமாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றதாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இங்கே 24 அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது. इस 24वें अध्याय के पहले वचन में इस तरह से लिखा गया है, இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழும், அதை கவிட்டு அதன் குடிகளை சிதறடிப்பார் என்று வேதங்க கூறுகிறது. सुनो यहोवा पृथ्वी को निर्जल और सुनसान करने पर है, वो उसको उलटकर उसके रहने वालों को तितर बितर करेगा. நாம் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். उसी प्रकार हम सभी आखिरी के दिनों में हैं. இப்படியாக இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழமாக்கி அதை கவிற்று அதன் குடிகளை சிதறடிப்பார் என்று வேதங்க கூறுகிறது. देखिए पवित्र शास्त्र कहता है, सुनो यहोवा पृथ्वी को निर्जन और सुनसान करने पर है, वो उसको उलट कर उसके रहने वालों को तितर बितर करेगा. அப்படியே தான் கர்த்தர் அந்த சொன்னபடி அநேக பேரை அங்கே சிதற அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். जैसा प्रभु ने कहा वैसे ही बहुत सारे लोग ऐसे तितर बितर हो गए हैं, हम सभी जानते हैं. அப்படியே 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் पहला राजाओं 8वां अध्याय 37 வசனம் 37वां वचन 37 எடுத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். जो निकाले हैं पढ़े. இங்கே பார்க்கிறோம், தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகும் போது, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் உண்டாகும் போது அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள
பட்டணங்களையும் முறிக்கையில் முறித்து போடுகிற போதும் யாதொரு வாதையாகலும் யாதொரு வியாதியாகலும் வருகிற போதும். இப்படியாக இங்கே தேசத்தில் வரும்போது அங்கே பஞ்சங்களும் உண்டாகும், கொள்ளை நோய்களும் உண்டாகும், வறட்சி உண்டாகும், சாவி வெட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே உண்டாகி கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். देखिए देश में कैसे कैसे जो जो कार्य होंगे यहाँ पर लिखा है. जब इस देश में अकाल या मरी या जुलूस हो या गिरवी या टीडियाँ या कीड़े लगे या उनके शत्रु उनके देश के फाटकों में उन्हें घेर रखे अथवा कोई विपत्ति या रोग क्यों ना हो. இப்படிப்பட்ட காரியங்கள், கொள்ளை நோய், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. देखिए ऐसा जो रोग है, मरी है, ये सभी हम दुनिया में देखते हैं ना. இப்படி நாம் பார்க்கும்போது இந்த 2000 அங்கே 18-19 ஆண்டுகளில் அங்கே சுனாமின்ற அந்த வியாதி வரும்போது நமக்கு எத்தனையோ பேர் அங்கே மரித்து போயிருக்கிறார்கள். जैसे 2004 में भी हमने सुनामी में देखा बहुत सारे लोग मारे गए, बहुत सारे लोग उस सुनामी के कारण, बीमारी के कारण मारे गए. இப்படியாக யோவேலின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை வைக்கலாம். யோவேல் उसी प्रकार योएल का पुस्तक हम निकाल लेंगे. யோவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். योएल 8 का पहला वचन जो निकाले हैं पढ़े. ஓசைக்கு அடுத்து பார்க்குறோங்க. ओशे का बाद है योएल 8 और उसका पहला वचन. नहीं 2:1 ये பாருங்கள், யோவேல் தீர்க்க புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. यहाँ पर योएल भविष्यवक्ता का पुस्तक में लिखा गया है. சியோனை எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள், தேசத்தை குடிகள் எல்லோரும் தத்தளிப்பார்கள், ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. दूसरा अध्याय पहला वचन, सियोन में नरसिंगा फूको, मेरे पवित्र पर्वत पर सांस बांध कर फूको, देश के सब रहने वाले कांप उठे, क्योंकि यहोवा का दिन आता है, वरन वो दिन निकट ही है. பாருங்கள், தேசத்தின் குடிகள் எல்லோரும் அங்கே தத்தளிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर देखते हैं कि देश के सब रहने वाले जो लोग हैं कांप उठे. அங்கே ஏனென்றால் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का दिन वो बहुत ही निकट है. நாம் கடைசி நாட்களில் இருக்கிறபோது அது சமீபமாய் இருக்கிறது வேதம் கூறுகிறது. हम अंत के दिन में रह रहे हैं और पवित्र बाइबल भी कहता है कि आखिरी के दिनों में ऐसे होंगे. அப்படியாக 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். उसी प्रकार तीसरा अध्याय में देखते हैं, தேசம் முழுவதும் கொள்ளையாக்கி முற்றிலும் வெறுமையும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. देखिए ये परमेश्वर का कहा हुआ बात है कि दुनिया में अकाल और मरी ऐसे विपत्तियां आएंगे. இப்படி வார்த்தை இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. देखिए वचन इस तरह से कहता है, தேசம் முழுதும் கொள்ளையாக்கி முற்றிலும் வெறுமையும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று சொல்லுகிறது. देखिए पूरा देश जो है मरी और अकाल से वो इस तरह से रहेगा और परमेश्वर का ये वचन कहता है. அங்கே பார்க்கிறோம், அங்கே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 12-13. ஏசாயா 53:9 59. यशिया हम निकाल लेंगे 59वां अध्याय 59 12-13 12 और 13 वचन. यशिया 59 12 and 13. இங்கே பாருங்கள், கர்த்தர் இங்கே ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यशाया भविष्यवक्ता का पुस्तक में इस तरह से परमेश्वर 12ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாகவும் மீதியாய் இருக்கிறது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது, எங்கள் மீறுதல்கள்
எங்களோடு இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை சொல்கிறது. हमारे अपराध तेरे सामने बहुत हुए हैं, हमारे पाप हमारे विरुद्ध साक्षी दे रहे हैं, हमारे अपराध हमारे संग हैं और हम अपने अधर्म के काम जानते हैं. இப்படியாக நம்மளுடைய மீறுதல்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது இங்கே ஏசாயா சொல்கிறார். देखिए हमारा अपराध जो है वो हमारे सामने में है. यहाँ पर यशायाह का पुस्तक में हम पढ़ते हैं. நம் விரோதங்கள் சாட்சி அங்கே சொல்லுகிறது. और हमारा जो पाप है वो हमारे ही विरुद्ध में साक्षी देता है. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு கூட இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. और हमारा जो अपराध है वो हमारे संग है. यहाँ पर हम पढ़ते हैं. இப்படியாக இதே அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. और इसी अध्याय के दूसरा वचन में हम पढ़ते हैं. உங்கள் அக்கிரங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினைகள் உண்டாகியிருக்குது. உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு அங்கே செவி கொடுக்கும் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைந்திருக்கிறது. तुम्हारे अधर्म के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया है और तुम्हारे पापों के कारण उसका मुख तुमसे ऐसा छिपा है कि वो नहीं सुनता. ஆண்டவராக அங்கே தேவன் இங்கு சொல்லுகிற வார்த்தை சொல்லப்படுகிறது. यहाँ परमेश्वर यहाँ पर अपना वचन में कहता है, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு அங்கே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. तुम्हारा जो अधर्म का काम है वही तुम्हें परमेश्वर से अलग कर दिया. यहाँ पर हम पढ़ते हैं. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைந்திருக்கிறது என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. और आगे तुम्हारे पापों के कारण उसका मुख तुमसे ऐसा छिपा है कि वो नहीं सुनता. என்னாகும் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரம் என்னாகமும் उसी प्रकार गिनती का पुस्तक 35वां अध्याय 35 हम निकाल लेंगे. என்னாகும் 35ஆம் அதிகாரம் गिनती 35 33 34 33 और 34 वचन 33 34 நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைத்திடாத ஆகாத இருக்குங்கள். இரத்தம் அங்கே தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்துதலோட இரத்தத்தினோடைய வேறொன்றும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி செய்வதில்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசம் ஸ்தலத்திலே தேசத்தை தீட்டுப்படுத்தி வேண்டாம். அங்கே கர்த்தராக நான் இஸ்ரவேலின் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று அங்கே சொல் என்றார். इसलिए जिस देश में तुम रहोगे उसको अशुद्ध ना करना. खून से तो देश अशुद्ध हो जाता है और जिस देश में जब खून किया जाए तब केवल खूनी के लहू बहाने ही से उस देश का प्रायश्चित हो सकता है. जिस देश में तुम निवास करोगे उसके बीच मैं रहूँगा. उसको अशुद्ध ना करना. मैं यहोवा तो इज़राइलियों के बीच रहता हूँ. இங்கே பார்க்கிறோம், நீங்கள் இருக்கும் தேசம் பரிசுத்த தேசம் என்று வேதங்கள் கூறுகிறது. यहाँ पर हम पढ़ते हैं कि तुम जिस देश में रहते हो वो पवित्र परिशुद्ध वो देश है. இரத்தத்தினுடைய வேறொன்றிலும் தேசம் சிந்துண்ட இரத்தத்தை பாவம் நிவர்த்தி செய்வதில் என்று வேதம் கூறுகிறது. और हम यहाँ पढ़ते हैं जिस देश में जब खून किया जाए तब केवल खूनी के लहू बहाने से ही उस देश का प्रायश्चित हो सकता है. ஆனால் अनेक பேர் இங்கே இரத்தத்தை அங்கே अनेक ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி அங்கே பலி செலுத்துகிறார்கள். पर बहुत सारे लोग जो हैं भेड़ बकरी मुर्गी ऐसे जीव जंतुओं को बलि करके लहू उसका बहाते हैं. அப்படிப்பட்ட ரத்தம் பாவ மன்னி அங்கே நிவர்த்தி செய்யவில்லை என்று வேதம் கூறுகிறது. पर उसका जो लहू है वो बहाने के द्वारा पापों से प्रायश्चित हमें नहीं मिलता.
ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. पर परमेश्वर प्रभु यीशु मसीह का जो लहू है हमारे सारे अपराधों को अधर्म के कामों को धोकर हमसे वो शुद्ध करता है. இப்படியாக ஏசாயா 25:6 நாம் பார்க்கிறோம். यशायाह 25 और उसका 6 वचन में हम पढ़ते हैं. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்து அதன் குடிகள் அங்கே குடிகள் தண்டிக்கப்படுவார்கள். தேசத்தார் தகுதியாகப்பட்டவர்கள் சிலர் மாத்திரமே மிஞ்சியிருக்கிறார்கள். 6:24 क्षमा करें 24 का 6 वचन. इस कारण पृथ्वी को शाप ग्रसेगा और उसमें रहने वाले दोषी ठहरेंगे और इसी कारण पृथ्वी के निवासी भस्म होंगे और थोड़े ही मनुष्य रह जाएंगे. இப்படியாக இங்கே பார்க்கிறோம். इस तरह से हम यहाँ पर पढ़ते हैं. இதே நிமிஷம் சாபம் தேசத்தை பட்சித்தது என்று வேதம் கூறுகிறது. देखिए पृथ्वी जो है वो श्राप से घसा है, यहाँ पर हम पढ़ते हैं. அதன் குடிகள் தண்டிக்கப்படுவார்கள். और उसमें रहने वाले जो लोग हैं वे दंडित होंगे. அந்த தேசத்தில் அங்கே குடிய இருக்கிறவர்கள் அவங்க தண்டிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. और उसमें रहने वाले दोषी ठहराए जाएंगे. தேசத்தில் தகுதிக்கப்பட்டவர்கள் சிலர் மாத்திரமே அங்கே மிஞ்சிருப்பார்கள். और इसी कारण पृथ्वी के निवासी भस्म होंगे और थोड़े ही मनुष्य रह जाएंगे. கர்த்தர்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் அங்கே தேசத்தில் இருப்பார்கள் என்று வேதத்தில் இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. परमेश्वर के द्वारा उद्धार पाए हुए लोग, परमेश्वर के द्वारा जो बचाए गए अंगीकार किए हुए लोग ही, वे थोड़े लोग ही बचाए जाएंगे, यहाँ पर पढ़ते हैं. அப்படியாக மல்கியா 4ஆம் அதிகாரம். उसी प्रकार मलाक की पुस्तक 4 अध्याय, பழைய ஏற்பாடு கடைசி புஸ்தகம், पुराना नियम का आखिरी पुस्तक है. 5-6 பார்க்கிறோம். 5-6 वचनों को हम निकाल लेंगे. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியாவை தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்கரித்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுக்கு இருதயத்தையும் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அவர்கள் पिताविनिடத்திற்கு திரும்புவான். देखो यहोवा के उस बड़े और भयानक दिन के आने से पहले मैं तुम्हारे पास एलिय्याह नबी को भेजूंगा. वो माता पिता के मन को उनके पुत्रों की ओर और पुत्रों के मन को उनके माता पिता की ओर फेरेगा. ऐसा ना हो कि मैं आकर पृथ्वी का सत्यानाश करूं. அப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாள் பெரியதும் பயங்கரமான நாள் வருக முன்னே நான் எலியாவை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று வேதம் கூறுகிறது. देखिए हम इस तरह से वचन में पढ़ते हैं कि परमेश्वर का जो दिन है वो बहुत बड़ा और भयानक दिन जो है वो आने वाला है, यहाँ पर पढ़ते हैं. நான் வந்து பூமியை சங்கரித்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அவர்கள் பிதாக்களிடத்தில் அங்கே திரும்புவார்கள் என்று வேதம். यहाँ पर हम पढ़ते हैं कि माता पिता के मन को उनके पुत्रों की ओर और पुत्रों के मन को उनके माता पिता की ओर फेरेगा. ऐसा ना हो कि मैं आकर पृथ्वी का सत्यानाश करूं. அப்படியாக அங்கே ஏசாயா 24:17. उसी प्रकार यशायाह 24वां अध्याय और उसका 17वां वचन. தேசத்துக்கு குடிகளே திகிலும் படுங்குழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். यहाँ पर हम पढ़ते हैं कि हे पृथ्वी के रहने वालों, भय और घड़ा और फंदा तुम्हारे लिए है. தேசத்தில் அங்கே குடியிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்ன ஆகுமா? திகிலும் படுங்குழியும் கண்ணியும் உங்களிடத்தில் நேரிடும் வேதம் கூறுகிறது. देखिए ये जो पृथ्वी भूमि पर रहने वाले लोगों के लिए क्या है, यहाँ पर हम पढ़ते हैं भय और गड्ढा और फंदा रखा गया है, यहाँ पर हम पढ़ते हैं. अनेक பேருக்கு இப்படிப்பட்ட காரியம் நேரிடும் அங்கே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது. बहुत सारे लोगों के जीवन में जिन्होंने अपने जीवन में उद्धार को नहीं पाया है उनको ये सभी बातों का सामना करना पड़ेगा. हम यहाँ पर पढ़ते हैं எரேமியா 48ஆம் அதிகாரம், यिर्मयाह 48वां अध्याय 48 43-44 और 43 और 44वां वचन को हम पढ़ेंगे. 43 and 44. எரேமியா 48-43-44 பார்க்கிறோம். மோவாபின் தேசத்தில் குடியானவனே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். திகிலும் விலகி ஓடுகிறவன் படுங்குழியிலே விழுவான், படுங்குழியிலிருந்து ஏறுகிறவன்
கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அவர் அதன் மேல் அதாவது மோவாவின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். यहाँ पर हम पढ़ते हैं कि यहोवा की ये वाणी है कि ए मोआब के रहने वाले, तेरे लिए भय और गड्ढा और फंदे ठहराए गए हैं. जो कोई भय से भागे वो गड्ढे में गिरेगा, और जो कोई गड्ढे में से निकले वो फंदे में फंसेगा. क्योंकि मैं मोआब के दंड का दिन उस पर ले आऊँगा, यहोवा की यह वाणी है. பாருங்கள், இங்கே மோவாப் தேசத்தில் அங்கே குடியிருக்கிறவர்களுக்கு இப்படியாக திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்கள் மேல் வரும் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறார் என்று வேதம் கூறுகிறது. यहाँ पे हम पढ़ते हैं कि मोआब के रहने वाले लोगों के लिए यहाँ पर कहता है कि उसके लिए गड्ढा और भय और फंदा यहाँ पर ठहराया गया है. இப்படியாக 44 சொல்லப்பது திகிலும் அங்கே விலகி ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான் என்று படுகிறது. படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியிலே அகப்படுவான் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. 44 में पढ़ते हैं कि जो कोई भय से भागे वो गड्ढे में गिरेगा, और गड्ढे से निकले वो फंदे में फंसेगा. क्योंकि मैं मोआब का जो दंड है उस पर लाऊंगा, यहोवा की ये वाणी है. இப்படியாக இந்த ஏசாயா 24 அங்கே கடைசி வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यशायाह 24 और उसका आखिरी वचन 23 वचन को हम पढ़ेंगे. அப்போது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்தால் அங்கே சந்திரன் கலகும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்கள் முகம் அங்கே முன்பாக மகிமை உண்டாவதாக என்று இங்கே சொல்லப்படுகிறது. तब चंद्रमा संकुचित हो जाएगा और सूर्य लज्जित होगा, क्योंकि सेनाओं का यहोवा सियोन पर्वत पर यरूशलेम में अपनी प्रजा के पुरनियों के सामने प्रताप के साथ राज्य करेगा. பார்க்கிறோம், சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்தால் சந்திரன் கலகுமா, சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. यहाँ पर पढ़ते हैं कि चंद्रमा संकुचित हो जाएगा और सूर्य लज्जित होगा, क्योंकि सेनाओं का यहोवा सियोन पर्वत पर और यरूशलेम में अपनी प्रजा के पुरनियों के सामने प्रताप के साथ राज्य करेगा. இப்படியாக வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், उसी प्रकार प्रकाशित वाक्य 19वां अध्याय हम निकाल लेंगे. चैप्टर 19 हम निकाल लेंगे. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். चौथा वचन को पढ़ेंगे, वर्स 4 को पढ़ेंगे. तब 24 प्राचीनों और चारों प्राणियों ने गिरकर परमेश्वर को दंडवत किया, जो सिंहासन पर बैठा था, और कहा, आमीन हल्लेलुया. இங்கே பார்க்கிறோம், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்துக்கு மேல் வீற்றிருக்கிற தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். तब 24 प्राचीन और 4 प्राणियों ने गिरकर परमेश्वर को दंडवत किया, जो सिंहासन पर बैठा था, और कहा, आमीन हल्लेलुया. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் 4 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாக விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் சிங்காசனம் மேல் வீட்டிருக்கிற தேவனை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. यहाँ पर परमेश्वर प्रभु यीशु मसीह के सिंहासन के सामने वहाँ पर 24 प्राचीन 4 प्राणी गिरकर परमेश्वर को उन्होंने दंडवत किया और कहा कि जो सिंहासन पर बैठा है वो आमीन और हल्लेलुया, उसके लिए उन्होंने कहा. அப்படியாக இது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. और इसी प्रकार यही प्रकाशित वाक्य 4था अध्याय 10वां वचन को हम पढ़ेंगे. 24 மூப்பர்களும் சிங்காசனத்துக்கு மேல் வீட்டிருக்கிறவருடைய முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டு தாங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. प्रकाशित वाक्य 4था अध्याय 10वां वचन. तब 24 प्राचीन सिंहासन पर बैठने वाले के सामने गिर पड़ेंगे और उसे जो युगानुयुग जीवता है प्रणाम करेंगे, और वे अपने अपने मुकुट सिंहासन के सामने ये कहते हुए डाल देंगे कि हे हमारे प्रभु और परमेश्वर, तू ही महान और आदर सामर्थ के योग्य है. கடைசியாக இங்கே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், अंत में 5ஆம் அதிகாரம், प्रकाशित वाक्य 5वां अध्याय 14ஆம் வசனம். 14वां वचन. அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லி
24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். जो सिंहासन पर बैठा है उसका और मेमने का धन्यवाद और आदर महिमा और राज युगानिक रहे। और चारों प्राणियों ने आमीन कहा और प्राचीनों ने गिरकर दंडवत किया। அப்படியே 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதே அதிகாரம் इसी अध्याय का 10वें वचन को भी हम पढ़ेंगे। எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். उन्हें हमारे परमेश्वर के लिए एक राज्य और याजक बनाया और वे पृथ्वी पर राज्य करते हैं। இப்படியாக நாம் நாளை தொழுது கொள்ளும்போது இப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை நம் மனசில் வைத்து அப்படியாக அங்கே நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். इस तरह से परमेश्वर को दंडवत करने वाले हम सभी, जैसे हमने वचनों को पढ़ा कि परमेश्वर हमें राजा और याजक बनाया, हम उसके बदले में परमेश्वर को हम धन्यवाद का भेंट को हम चढ़ाएंगे। நமக்கு பெற்றுக்கொண்ட இந்த வாரத்தில் எப்படியாக இருந்தோம் என்று நாம் சிந்தித்து நம்மளை காத்த தேவனை அவரை நாம் ஒவ்வொருவரும் தொழுது கொள்ள வேண்டும். और पिछला हफ्ता में हम कैसे हमारा जीवन था, हम कैसे रहे, हम उन बातों को जांचते परखते हुए परमेश्वर ने हमें किस तरह से हमारा सहायता किया है, हम याद करते हुए उसके बदले परमेश्वर के लिए हम धन्यवाद हम चढ़ाएंगे। கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर इन वचनों को आशीष कर हमें दे।